இளைஞர் ஒருவர் மிகப்பெரிய பிரச்சனையில் இருந்தார். அவரின் மோசமான பழக்க வழக்கங்களால் அவரின் வாழ்க்கை முழுமையாக சிதைந்து போயிருந்தது. மேலும் அவர் தனது நேரத்தை மதிக்காமல் அவர் நாள் முழுவதும் பயனற்ற செயல்களில் வீணடித்தார். மேலும் அவர் சோம்பலாகவும் இருந்தார். அவரது குடும்பத்தினர் அவரிடம் ஏதாவது வேலை செய்ய கேட்டால் அவர் அவ்வேலையை தவிர்த்து விட்டு விடுவார். ஏதாவது காரணத்தால் அவர் அந்த வேலையை செய்ய வேண்டியிருந்தால் அதை ஆர்வமின்றி சுமாராகவே செய்வார். அவரது பெற்றோர் அவருக்கு ஏதாவது சொல்ல முயற்சித்தால் அவர் தன் தவறை ஒப்புக்கொள்ளாமல் வாதிட்டு கொண்டே இருப்பார். முக்கியமான வேலைகளையும் முடிவுகளையும் எப்பொழுதும் நாளை செய்வோம் என்று தள்ளி போட்டு கொண்டே இருப்பார். பொறுப்புகளை பொறுத்தவரை அவர் எப்போதும் தவிர்த்து விடுவார். மெல்ல மெல்ல அவரின் நண்பர்கள் எல்லோரும் அவரை விட முன்னேற ஆரம்பித்ததை அவர் உணரத் தொடங்கினார். மேலும் மோசமான பழக்கங்கள் தன்னை பின்னோக்கி தள்ளுகிறது என்பதையும் உணர்ந்தார். மேலும் அவர் பல முறை தனது பழக்க வழக்கங்களை சரி செய்ய முயன்றும் ஒவ்வொரு முறையும் தோல்வியடைந்தார். அப்பொழுது ஒரு நாள் அவரது நண்பர் ஒரு முனிவர் ஒருவர் கிராமத்திற்கு வெளியே ஒரு குடிசையில் சில நாட்களாக தங்கியிருப்பதாகவும் அவரை நீ போய் சந்திக்க வேண்டும் என்று கூறினார். அந்த இளைஞருக்கு முனிவரை சந்திக்க துளியும் விருப்பமில்லை. இருந்தாலும் நண்பனின் சொல்லிற்கு இணங்க அடுத்த நாள் அந்த முனிவரை அந்த இளைஞர் சந்திக்க சென்றார். இளைஞர் அந்த முனிவர் இருக்கும் குடிசைக்கு சென்றபோது அவர் ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார். மேலும் அந்த இளைஞர் அவரது முன்னால் சென்று வணங்கியதும் சட்டென்று முனிவர் கண்களை திறந்து முகத்தில் ஒரு சிரிப்புடன் இளைஞரிடம் பிரச்சனையை சொல்லச் சொன்னார். இளைஞர் தனது பிரச்சனையை முனிவரிடம் சொல்லி தனது பழக்கங்களை மாற்ற விரும்புவதாகவும் அப்படி மாற்ற முயற்சி செய்யும் போதெல்லாம் தோல்வி அடைவதாகவும் கூறினார். முனிவர் அந்த இளைஞர் சொல்வதை அமைதியாக கேட்டார். பின்னர் ஒரு நிமிடம் யோசித்துவிட்டு, நண்பரே, நீங்கள் உங்களுடைய பழக்க வழக்கங்களை சில நாட்களில் மாற்ற விரும்புகிறீர்கள். ஆனால் பழக்க வழக்கங்கள் உருவாக பல நாட்கள் எடுத்துக்கொள்வதைப் போலவே அவற்றை மாற்றவும் பல நாட்கள் ஆகும் என்றார். அதற்காக நீங்கள் பொறுமையாக இருந்து உங்கள் மோசமான பழக்கங்களை நல்ல பழக்க வழக்கங்களாக மாற்ற வேண்டும் என்று கூறினார். மகனே, இன்று நான் உங்களுக்கு கூறும் 6 பழக்கங்கள் உங்கள் பழைய பழக்கங்களை மாற்றுவதோடு மட்டுமல்லாமல் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் என்று கூறத் தொடங்கினார். முதல் பழக்கம் புத்தகங்களை படிக்கும் பழக்கம். உலகில் அனைத்து கேள்விகளுக்கும் பதில்கள் புத்தகங்களில் ஒளிந்திருக்கின்றன. உங்கள் மனதில் எழும் கேள்விகள் பலரின் மனதில் ஏற்கனவே எழுந்துள்ளது. அவர்களில் சிலர் அந்த கேள்விகளுக்கு பதில்கள் கண்டுபிடித்து புத்தகங்களில் எழுதியுள்ளனர். அதனால் நீங்கள் அதை மீண்டும் ஆராயாமல் புத்தகங்களை படிப்பதன் மூலம் பதில்களை பெறலாம். மேலும் உலகின் அனைத்து வெற்றி பெற்றவர்களுக்கும் இந்த புத்தகம் படிக்கும் பழக்கம் உண்டு என்றார். இன்று முதல் நீங்களும் புத்தகங்களை படிக்கத் தொடங்குங்கள். அது உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை ஏற்படுத்தும் என்றார். இரண்டாவது பழக்கம் எழுதுவது. நீங்கள் புத்தகங்களின் நல்லதொரு விஷயங்களை காண்பீர்களானால் அதை உடனே எழுதி கொண்டு உடன் வைத்துக் கொள்ளுங்கள். அதை மீண்டும் மீண்டும் படிப்பதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் அதை எளிதில் பின்பற்றலாம். அதேபோல உங்கள் வாழ்க்கையில் ஏதேனும் குறிக்கோள் இருந்தால் அதை எழுதி கொண்டு அவற்றை நீங்கள் பார்க்கும் இடத்தில் வைத்திருங்கள். உங்கள் குறிக்கோள் அல்லது இலக்குகளை கண்முன்னே இருந்தால் அதை அடைய தினமும் உங்களுக்கு ஊக்கமளிக்கும். எழுதுவது தன்னை புரிந்து கொள்ள ஒரு சிறந்த வழி என்று அவர் கூறினார். மூன்றாவது பழக்கம் தியானம். தியானம் உங்கள் அனைத்து மனச்சிதறல்களையும் தீர்க்கக்கூடியது. மனதின் சிந்தனை ஓட்டத்தை குறைப்பதன் மூலம் தியானம் நமது மனதை குளிர்ச்சியாகவும் ஒருமித்ததாகவும் மாற்றுகிறது. தினமும் தியானம் செய்வதன் மூலம் நீங்கள் நிம்மதியுடன் இருப்பீர்கள் என்று அவர் கூறினார். நான்காவது பழக்கம் உங்களிடம் என்ன இருக்கின்றதோ அதற்கு நன்றி உணர்வுடன் இருப்பது என்று முனிவர் விளக்கினார். பெரிதோ சிறிதோ எல்லாவற்றிற்கும் நன்றி உணர்வுடன் இருங்கள். நீங்கள் இல்லாதவற்றில் கவனம் செலுத்துவதில் இருந்து உங்கள் கவனத்தை மாற்றும்போது உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியால் நிறைந்திருக்கும். உங்களுக்கு மேலும் தேவை என்று நினைப்பதன் மூலம் மகிழ்ச்சியை துரத்த வேண்டாம்.
உங்களிடம் ஏற்கனவே இருப்பதை பாராட்டுங்கள். எல்லாம் தவறாக போகும்போது கூட நல்ல விஷயங்களுக்கு ஒரு கணம் நன்றி உணர்வுடன் இருங்கள். நன்றி உணர்வு உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் ஒரு அழகான பழக்கம். புத்தர் கூட தங்களுக்கு இருப்பதை பாராட்டாதவர்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்காது என்று கூறியுள்ளார். எனவே எப்பொழுதும் நன்றி உணர்வுடன் இருங்கள் என்று அவர் கூறினார். 5வது பழக்கம், சீக்கிரமாக, அதாவது காலையிலேயே எழுந்திருப்பது. இந்த பழக்கம் வெற்றிகரமான மக்களின் மற்றொரு ரகசியம். காலையில் சீக்கிரமாக எழுந்திருப்பது உங்களை புத்துணர்ச்சியாகவும் சுறுசுறுப்பாகவும் நேர்மறையாகவும் உணர வைக்கும். காலையில் குறைவான இடையூறுகளுடன் உங்கள் படிப்பு அல்லது வேலையில் நீங்கள் சிறப்பாக கவனம் செலுத்த முடியும். மேலும் சீக்கிரமாக எழுந்திருப்பது மன அழுத்தம் மற்றும் கோபத்தை குறைத்து அன்றைய தினத்தை நேர்மறையான பார்வையுடன் தொடங்க உதவும் என்று கூறினார். 6வது மற்றும் இறுதி பழக்கம் சுய கட்டுப்பாடு என்று முனிவர் கூறினார். ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கை வெற்றியின் பாதையை அமைக்கும். கட்டுப்பாடு என்பது ஒரு வழக்கத்தை பின்பற்றுவதும் நேரத்தை சரியாக பயன்படுத்துவதும் மற்றும் கடினமாக உழைப்பதை குறிக்கும் என்று கூறினார். எப்போது நீங்கள் சுய கட்டுப்பாட்டை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருகிறீர்களோ அப்போது உங்கள் வாழ்க்கையில் பெரிதும் முன்னேற்றத்தை அடைவீர்கள் என்று முனிவர் கூறினார். மேலும் இந்த 6 பழக்கங்களையும் நீங்கள் பின்பற்றினால் உங்கள் வாழ்க்கை அற்புதமாக மாற ஆரம்பிக்கும் என்று முனிவர் கூறி முடித்தார். இதை கேட்ட இளைஞன் முனிவரின் வார்த்தைகளை புரிந்து கொண்டு இந்த பழக்கங்களை தனது வாழ்க்கையில் இணைத்துக் கொள்வதாக தனக்குத்தானே உறுதியளித்துக் கொண்டான். மேலும் முனிவரை வணங்கி அவருக்கு நன்றி கூறிவிட்டு கிளம்பினார். நண்பர்களே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை சந்திக்க விரும்பினால் இன்று முதல் இந்த 6 பழக்கங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில் இன்றே